ரணிலின் கைதுக்கு முன் அனுர தரப்பு செய்த மாபெரும் தவறு. போலீஸ் அதிகாரிகளின் பதவியுயர்வு தொடர்பில் வெளியான புதிய தகவல். கூச்சலிடுபவர்கள் முடியுமானவரை கூச்சலிடட்டும், கடும் முறையில் ஜனாதிபதி அனுர். இலங்கையில் இரண்டாவது பெரிய மனித புதைகுழியாக மாறியுள்ள செம்மணி. பாடசாலை சிற்றூரி விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் உட்பட 3 பேர் பலி. நள்ளிரவு தொடக்கம் ஈப்பூச தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பு. பிரதமர் ஹரணி அமர்சூரியவுக்கும் ஐக்கிய அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயகத்துக்குமான பங்குடைமை குழுவின் உறுப்பினர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பொருளாதாரம், சட்டங்கள், அரசியல் செயற்பாடுகள் ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் ஐக்கிய அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபை ஜனநாயகத்துக்கான பங்குடைமை குழுவில் பங்களிப்பு செய்து காட்டப்பட்டுள்ளது. இதன்போது பிரதமர் இலங்கையின் பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை, சட்டவாக்கத்தில் பலரும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு அமெரிக்கா காங்கிரஸ் சபையின் ஜனநாயக ஒத்துழைப்பு குழு திட்டத்தின் பங்கத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஐக்கிய அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயகத்துக்கான பங்குடைமை குழுவின் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்துடன் முன்னெடுக்கப்படும் கண்காணிப்பு செயல்முறை, குடிமக்களின் பங்களிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் அவர்களது பங்களிப்பை பற்றி சுட்டிக்காட்டினார். இந்த கலந்துரையாடலின் போது நாடாளுமன்றத்திலும் தேசிய தலைமைத்துவத்திலும் பெண்களின் பங்களிப்பு மற்றும் தொழில் படையின் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது அரசியலில் பெண்களின் பங்களிப்பு மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீடி சங்கம் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நகரசபை வெட்கக்கேடான நிலைக்கு உள்ளாகியுள்ளமையும் மன்னார் மக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களையும் நகரம் மீதான நம்பிக்கையும் இழக்கச் செய்துள்ளதாக மக்கள் விசனம் விளைவிட்டுள்ளார்கள். குறிப்பாக காவல்துறையின் பாதுகாப்பு அமர்வு இடம்பெற வேண்டிய நிலைக்கு மன்னார் நகரசபை சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரையான காலப்பகுதியில் என்றும் இல்லாதவாறு புதிய நகரசபை தலைவர்களின் தலைமையில் ஒவ்வொரு முறையும் நகரசபை ஒத்திவைக்கப்படும் நிலைமையே காணப்படுகிறது. எதிர்க்கட்சியின் கேள்விகள், குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ச்சியாக புதிய தலைவர்கள் அமர்வுகளை ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முறையான அபிவிருத்தி திட்டங்களோ, மக்களுக்கு பயனுள்ள செயற்பாடுகளோ, தீர்மானங்களோ, பிரேரணைகளோ கொண்டுவர முடியாத நிலையிலேயே ஒவ்வொரு அமர்வும் காணப்படுகிறது. மன்னார் நகரசபை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் உள்ள சபைகளில் வினைத்திறனாக செயற்பட்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் புதிய தலைவரால் ஒரு நகரசபை அமர்வை கூட முழுமையாக நடத்த முடியாத அவல நிலையும் அவர் எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நகரசபையால் நிறைவேற்றப்பட வேண்டிய பல வேலை திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் ஆளுங்கட்சியான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ரிசாட் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பெரும்பாலும் காடு வெட்டுதல், கழிவுகள் அள்ளுதலுடன் அனைத்து நிகழ்வுகளையும் விருந்தினர்களாக கலந்து கொள்வதையும் மாலை அணிந்து கொண்டு மரியாதை பெற்றுக்கொள்வதை மாத்திரமே நேர்த்தியாக செய்து வருவதாக மக்கள் சுட்டிக்காட்டினார்கள். தொடர்ச்சியாக மக்களின் வரிப்பணங்கள் நகரசபை அமர்வுக்கு செலவழிக்கப்பட்டு அமர்வு இடம்பெறுகின்ற போது எந்த அமர்வும் மக்களின் தேவையின் அடிப்படையில் சிறப்பான தீர்மானங்களை மேற்கொள்ளப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்புகளும் இடம்பெறாமல் வன்முறையோடும், முரண்பாடுகளோடும் மற்றும் வாய்த்தர்க்கங்களோடும் ஒவ்வொரு முறையும் ஒத்திவைக்கப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் மன்னார் நகரசபையின் இன்றைய அமர்வாவது ஒழுங்காக இடம்பெறுமா, இல்லை மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பயக்காத ஒரு அமர்வாக நிறைவடையுமா என்பது தொடர்பில் எதிர்பார்ப்புடன் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு மன்னார் நகரசபை மக்கள் தள்ளியுள்ளார்கள். இவ்வாறான நிலையில் மன்னார் நகர சபையில் ஒத்திவைக்கப்பட்ட அமர்வு இன்றைய தினம் காலை 9 மணியில் இடம்பெறவுள்ளவை குறிப்பிடத்தக்கது. 5 வருடங்களாக தடைப்பட்ட இந்த போலீஸ் அதிகாரிகளின் பதவி உயர்வுகளை அடுத்த மாதத்தில் வழங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிள் முதல் தலைமை போலீஸ் பரிசோதகர் வரை பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பதவியுயர்வு வழங்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அறிவித்துள்ளார். இந்த பதவியுயர்வுகளை அடுத்த மாதம் அமலுக்கு வர உள்ளன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பயனடைவார்கள். இந்த நடவடிக்கை அதிகாரிகளுக்கு தொழில் முன்னேற்றம் மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் பதவி உயர்வு இடத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கொழும்பு நீதிமன்றத்தில் ரணிலின் பிணை மனு விசாரணை நடைபெறும் போது அரசு தலைவர் தோழர் அன்றகுமார் திசாநாயக்க தேசிய பிக்குகுமார் முன்னணியின் கூட்டத்தில் பேசிய உரையில் சாரம்சத்தை சமூக வலைதள பதவி ஒன்று வெளியிட்டுள்ளது. சகலரும் சட்டத்தின் முன் சமன், எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது. ஊழல், மோசடி மற்றும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டு வரப்படுவார்கள். இது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று தெரிவித்துள்ளார். கூச்சலிடுபவர்கள் முடியுமானவரை கூச்சலிடட்டும், அழட்டும். மக்களானை அரசு நிதியை மோசடி செய்யும் வரமில்லை என்பதை உறுதிப்படுத்துவோம். இதற்காக சட்டங்கள் உருவாக்கப்படும். அரசு நிர்வாகம் பல்வேறு கட்டமைப்பில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த காலங்களில் பிரதிபலியாகும் பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவி புதையில் தோன்றுகிறார். பதில் போலீஸ் மா அதிபர் அதனை பார்த்து கொண்டிருக்கிறார். நாடு எங்கு செல்கிறது? இராணுவத்தின் பிரதான அதிகாரி புதையில் தோண்டியுள்ளார். இதற்கு பெண்ணொருவர் பலிக்கொள்ளாக்கப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் எவ்வித அனுமதியும் இல்லாமல் சிறை கைதிகள் சட்டவிரோதமான முறையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள பாதாள குழுக்களின் தலைவர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கியுள்ளது. ராஜ்ஜியத்தின் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள் இராணுவ முகாமிலிருந்து வெளியாட்களுக்கு விற்கப்பட்டுள்ளது. D56 ரக 76 துப்பாக்கிகள் இராணுவ முகாமிலிருந்து வெளியில் சென்றுள்ளமை தற்போது அறிக்கையிடப்பட்டுள்ளன. அரசு அதிகாரிகள் தமது பொறுப்பை பணத்தால் மதிப்பிட்டு முறையற்ற வகையில் செயற்பட்டுள்ளன. இதனால் சமூக கட்டமைப்பும் பொருளாதாரமும் வீழ்ச்சியடைந்துள்ளது. விசாலமான கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன, ஆனால் அவற்றால் எவ்வித பயனும் கிடைக்கவில்லை. அரசு அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்த அரசியல்வாதிகளுக்கு அனுமதி இல்லை. ஆட்சியாளர்கள் மத்தியில் மனசாட்சியுடன் செயற்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் அரசு நிதியை முறைகேடு செய்துவிட்டு மக்களிடம் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களின் கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பிட முடியாது. மக்களாணை அரசு நிதியை மோசடி செய்யும் வரமில்லை என்பதை உறுதிப்படுத்துவோம். இதற்காக சட்டங்கள் உருவாக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சட்டத்தில் எவ்விதத்திலும் வீட்டின் அளவு பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. இதனால் ஆட்சியாளர்கள் தமது வீட்டை 35,000 சதுர அடியாக பெற்றுக்கொண்டார்கள். இது நியாயமானதா? கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அந்த வீட்டை புறணமைப்பதற்காக 400 மில்லியன் ரூபாய் அரசு நிதி செலவிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்புரிமைகளை எதிர்வரும் மாதம் முதல் வாரத்திலிருந்து ரத்து செய்வேன். நாட்டை திருத்த வேண்டுமாயின் இவ்வாறு கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். அரசு நிறுவனங்கள் அரசியல் அமைப்பினால் தமக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே செயற்பட வேண்டும். பல துறைகளில் வீழ்ச்சியடைந்துள்ள இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு சட்டத்தினூடாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று கூறியதாக சமூக வலைதள பதிவு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தால் குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டில் 2வது பெரிய புதைகுழியாக மாறியுள்ளது. 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் போது 35வது நாளாக நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 3 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணியம் ஞானராஜா தெரிவித்துள்ளார். அகழ்வு தளத்தை பார்வையிட்டு ஊடகவியலாளர்கள் குழந்தையினுடையதும் என சந்தேகிக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை கண்டுள்ளார்கள். எவ்வாறாயினும் தடவியல் பரிசோதனைக்கு பின்னரே இது தொடர்பில் உறுதிப்படுத்தப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா கூறியுள்ளார். செம்மணி புதைகுழியிலிருந்து ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான உடலங்கள் அடையாளம் காணப்பட்டது நேற்றைய தினமாகும். செம்மணி மனித புதைகுழியின் வளாகத்திலிருந்து இதுவரை சிறுவர்கள் உட்பட 169 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 32 நாட்கள் 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் கடந்த 6ஆம் தேதி முதல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு செம்மணி மனித புதைகுழியிலிருந்து சிறுவர்கள் உட்பட 150 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. 18 நாட்களின் பின்னர் அகழ்வாராய்ச்சிகள் கடந்த 25ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாகிய போது ஸ்கேன் பரிசோதனைக்கு அமைய அகழ்வு தளத்தை விரிவுபடுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. குருநாகல் குளியாப்பிட்டி தும்பல் சூரிய பகுதியில் உள்ள நிலப்புல பாலத்திற்கு அருகில் பாடசாலை சிற்றூன்றி மற்றும் பால ஊதி மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 13 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டிலிருந்து வந்து நெல்லியடி பகுதியில் வசித்து வந்த நபர் ஒருவரின் சுமார் 1,40,00,000 ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வெளிநாடொன்றிலிருந்து இலங்கைக்கு வந்த நபர் ஒருவர் நெல்லியடி பகுதியில் வசித்து வந்துள்ளார். அவர் தனது வீட்டில் வெளிநாட்டு நாணயத்தாள்கள் உட்பட பணத்தை வைத்திருந்தார்.
இந்நிலையில் கடந்த சில தினங்களாக அந்த பணம் காணாமல் போய் அறிந்ததை அடுத்து இந்த விடயம் தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலைய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த நபரின் வீட்டில் வேலை செய்யும் இருவர் தொடர்பில் சந்தேகமடைந்த இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். விசாரணையின் போது இருவரும் வெளிநாட்டு பணத்தை வீட்டிலிருந்து சிறிது சிறிதாக கொள்ளையிட்டதாகவும் அந்த பணத்தில் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களூடாக நெல்லியடி பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் வெளிநாட்டு பணங்களை இலங்கை ரூபாய்க்கு மாற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருட்டு குழந்தையாக செயற்பட்டமை, திருடப்பட்ட பணத்தினை உடைமையில் வைத்திருந்தமை உட்பட குற்றச்சாட்டுகளில் மேலும் 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் திருடப்பட்ட பணத்தில் சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். ஏனைய பணத்தினை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பிலவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் நிலுப்புலி லங்காபுரவிடம் தெரிவித்துள்ளனர். கடந்த 12ஆம் தேதியன்று ஊடக சந்திப்பொன்றில் முன்னாள் அமைச்சர் தெரிவித்த கருத்து தொடர்பில் முறைப்பாட்டை தொடர்ந்தே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். குறித்த ஊடக சந்திப்பில் உதயன் கம்பெனியில் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவித்ததாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மன்றாடித்தனர்கள். இந்நிலையில் குறித்த கருத்துக்கள் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கைகளின் கீழ் குற்றமாகுமா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.